மரணத்தின் தருணத்தில் ஸ்தூல உடலில் இருந்து ஆத்மா பிரியும்போது அது ஒரு பாரமற்ற இலகுவான நிலையை அடைவதாகவும் தனது பழைய உடலை ஒரு பார்வையாளராக நின்று கவனிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கருட புராணம் போன்ற நூல்களின்படி ஆத்மா உடலை விட்டு வெளியேறியவுடன் தான் வாழ்ந்த இடத்தையும் தன்னை சுற்றி அழுது கொண்டிருக்கும் உறவினர்களையும் பார்த்து ஒருவித பந்தத்தினால் மீண்டும் அந்த உடலுக்குள் நுழைய முயற்சிக்குமாம். ஆனால் பிராணனில்லாத அந்த உடல் அதற்கு ஒத்துழைக்காது என்பதால் ஆத்மா மெல்ல அந்த பிணைப்பிலிருந்து விடுபடத் தொடங்குகிறது. அடுத்த சில மணி நேரங்களில் ஆத்மா தான் செய்த நல்வினை மற்றும் தீவினைகளின் தொகுப்பான சூட்சும உடலோடு ஒரு நீண்ட பயணத்தை தொடங்குகிறது. இந்த பயணத்தில் காலத்தின் எல்லைகள் மறைந்து கடந்த கால நினைவுகள் அனைத்தும் ஒரு மின்னல் கீற்றாக ஆத்மாவின் முன் தோன்றி மறையும் என்றும் அப்போது அது ஒருவித அமைதியையோ அல்லது தவிப்பையோ உணரும் என்றும் கூறப்படுகிறது. சில மத நம்பிக்கைகளின்படி ஆத்மா இந்த உலகத்திற்கும் அடுத்த நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு எல்லையில் தங்கி தனக்காக செய்யப்படும் இறுதிச் சடங்குகளின் ஆற்றலை ஏற்றுக்கொண்டு பின் தனது கர்மாக்களுக்கு ஏற்றவாறு பித்ருலோகத்திற்கோ அல்லது மறுபிறவிக்கான ஒரு கருப்பைக்கோ அல்லது முக்தி எனும் பேரொளி நிலையிலோ கலக்க தயாராகிறது. இந்த முழு செயல்முறையும் ஒரு பழைய ஆடையை களைந்துவிட்டு புதிய ஆடையை உடுத்துவது போன்றது என்று பகவத்கீதை விளக்குகிறது. அதாவது ஆத்மா அழிவற்றது, அது வெறும் பயணத்தை மட்டுமே மாற்றுகிறது என்ற ஆழமான தத்துவமே மரணத்திற்கு பின் ஆத்மா மேற்கொள்ளும்